தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய குற்றங்களை மன்னித்தீர், எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர், படுகொலி நின்று எங்களை தூக்கினீர்ப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் கர்த்தாவே, பாவத்திலிருந்து விடுதலை குமாரனால் மட்டும் முடியும் கர்த்தாவே. இப்போதும் உம்முடைய வார்த்தை நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தையை உடைய பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய ஆயிரமா கௌசல்யா சாம்சன் அவர்களுக்கும் சாம்சன் ராசா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்க அவரோடு அமர்ந்திருக்கும் திருச்சபையர் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு, தென்னிந்திய திருச்சபையின் தலைப்பு, பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை. பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பாண்டேஜ். இன்றைய நம்ம இந்த பிராம்லெட்டில் தலைப்பு என்னன்னா, வெகுமதி ஞாயிறு. அப்போ ரெண்டும் நான் பேச போகிறேன் இன்றைக்கி. பாவத்திலிருந்து விடுதலையை பற்றி பேச போகிறேன், அப்புறமா வெகுமதி ஞாயிறு பற்றி பேச போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்க கேட்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 34, 36, 35 இல்லை, யோவான் 8ஆம் அதிகாரம் 34, 36 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேங்க்யூமா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சாதாரணமான ஒரு சிகரெட் இல்லை, சிகரெட்டை நம்ம 2 விரலில் தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை என்னன்னா, சிகரெட்டை விட முடியல பிரதர். பாட்டிலில் ஊற்றி நம்ம அந்த கிளாஸ் எடுத்து குடிக்கிறோம், நினச்சா விட்டுடலாம், ஆனால் என்னால் விட முடியல. இயேசு சீஷர்கள் மத்தியில் திட்டவட்டமாக சொல்கிறாருங்க, பாவம் செய்கிறவன் எவனும், எவனெல்லாம் பாவம் செய்கிறானோ 99.5 வரைக்கும் செய்கிறானுங்க, அப்போ அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாக இருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ விடுதலை யார், அந்த விடுதலை யார் கொடுப்பா அப்படின்னா, அவ பாருங்க 36ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்றாருன்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் அடிமையாய், அந்த பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. ஏன் 2 முறை சொல்லணும்? அவரு 2 முறை சொன்னா கூட கேட்க மாட்டாங்க அந்த ஜனங்க. அப்போ சொன்ன அந்த பாவம் இன்றைக்கு வரைக்கும் நம் மத்தியில் அந்த பாவங்கள் அசைவாடி கொண்டுள்ள, நமக்குள் அது உறுதியாக இருக்கின்றது, நம்ம உறுதியை பற்றி கொண்டிருக்கிறது. பாவம் நம்மளை பற்றி கொண்டிருக்கிறதோ இல்லையோ, பாவத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான, அப்போ யாரால இது முடியும், யாரால விடுதலை தர முடியும்? பார்த்தீங்க, பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகள் மட்டுமல்ல, எல்லா நாடுகளும், எல்லா கண்ட்ரிலையும் பாவத்துக்கு தண்டனை மரணம் இல்லை. என்னென்ன பாவம் செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கோர்ட்டில் நமக்கு என்ன பண்ணுவாங்க, சின்ன தண்டனைனா ஒரு 3 மாதம் காவல் தண்டனை, இது போல் தூக்கு தண்டனை, இது போல் மரண தண்டனை இருக்குது. இன்னும் அயல்நாடுகளில்
பயங்கரமான தண்டனைகள்லாம் இருக்கு. அப்போ தண்டனை இல்லாம நம்ம தப்பிக்கணும். நம்ம இது வரைக்கும் பாவம் செய்தோம், ஆனா நம்ம தண்டனை இல்லாம தப்பிக்கணும்னா அது யாரால முடியும்னா அது ஒன்லி ஒன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே. அது யார் என்று நம்ம பார்ப்போமா? நம்ம வாசிப்போம். இப்போ 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 9:15. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாரால அந்த பாவத்தை மன்னிக்க முடியும்னா 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஈவு அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஈவு என்ற இடத்துல கிஃப்ட் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய சொந்த குமாரனை கிஃப்டா கொடுத்தாரா? அப்புறம் ஈவு என்ற கிஃப்ட். இப்ப கிஃப்ட்னா வெகுமதி, பரிசு, புதையல், பொக்கிஷம். அப்ப பாருங்க, அவர் யாரை வெகுமதியா கொடுத்தார்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அப்ப யார் அவர் கொடுக்கிறாரு? இந்த பாவத்திலிருந்து மக்கள் விடுதலையாக யாரை கொடுக்கிறார்னா தனது சொந்த குமாரனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இந்த 2 வசனங்களிலும் தேவன் நமக்காக அவர் கொடுத்தார், அவர் தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கிலீஷ் பைபிள்ல கிஃப்ட் என்று அது சொல்லப்படுகிறது. அப்படியால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தந்த சொல்ல முடியாத ஈவு, தேவன் தந்த சொல்ல முடியாத ஒரு கிஃப்ட், ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் அப்படின்னா யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று நிறுத்தாமல், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று நிறுத்தாமல் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று உண்மையானால் அவர் ஏற்கனவே இந்த உலகத்தில் இருந்தார், இருந்தவரை எடுத்து நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவன் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாள் வழியாக இந்த உலகத்திலே இறங்கினார். அது கொடுக்கப்பட்டார் என்றால் தேவன் நமக்கு அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தார் என்று பொருள், பரிசாக கொடுத்தார் என்று பொருள். இப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு, வாழ்ந்த இறை மக்களுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழும் நமக்கு தேவன் அருளிய பொக்கிஷம் தான், ஒரு பரிசு தான், ஒரு கிஃப்ட் தான், ஒரு வெகுமதி தான். யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏற்ற காலத்தில் ஏற்ற மக்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தந்த ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திலே தந்தருளி நம் மீது அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப பாருங்க, பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா அவருக்கு வேற வழி தெரியல. தான் சொந்த குமாரனை இந்த பூமி கொடுத்து அவர் மரணத்தில், அவர் ரத்தத்தில் நம்முடைய பாவங்கள் கழுவும்படியாக அவர் குமாரனை தந்தருளினார். அப்ப பாருங்க, யார் அந்த குமாரன்? இயேசு. இயேசு என்றால் யார்? இயேசு எப்படிப்பட்டவர் என்று வேதாகம் சொல்கிறது. இயேசு வார்த்தையாய் இருக்கிறார், இயேசு வாழ்வாய் இருக்கிறார், இயேசு ஒளியாய் இருக்கிறார், இயேசு ஜீவனாய் இருக்கிறார். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொன்றும் நான் அனாதியா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று. பாருங்க, உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவ அனாதியாய் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 1:2 சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பாருங்க, உலகத்தை தேவன் இயேசுவை கொண்டு உண்டாக்கினார். உலகத்தை தேவன் இயேசு இப்போ ஏதோ டிசம்பர் 25
ஏதோ டேட்டு தெரியலையா, ஆனால் அந்த மார்கழி மாதம் இந்த மாதிரி குளிர்காலத்தில் தான் அவர் பிறந்தார், டேட்டு மாறின்னு. ஆனால் என்ன சொல்றதுன்னா, உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இந்த இயேசு இருக்கிறார். உலகத்தை தேவன் இயேசுவை கொண்டு உண்டாக்கினார். அவரை கொண்டு சர்வத்தும் அவரை அதிகாரியாக அவர் இருக்கிறார். சர்வமும் அவருக்குள் இருக்கிறது. சர்வத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3:15 சொல்லுது. இயேசுவை பத்தி என்ன சொல்றது? இப்போ இயேசு வரல. அப்ப ஆதியாகமம் 3:15 பாருங்க, ஒரு பாம்பு வந்து ஒரு ஏவாள் என்ற பெண்ணை ஏமாத்திருச்சு. அப்போ தேவன் சினம் கொண்டு இறங்குகிறார். இறங்கி பாம்பு கிட்ட சொல்றாரு, நீ இந்த பாம்பு இந்த ஏவாள இந்த பெண்ணை ஏமாத்திடல நீ, ஆனா உனக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இயேசுன்னு ஒருத்தர் வருவாரு, இந்த பெண்ணை நீ ஏவாள ஏமாத்திட, ஆனா மரியாள் சொல்லிட்டு கன்னி வழியாக பரிசுத்த ஆவியானவர் அவன் சொந்த குமாரன் நான் கொடுக்க போறேன், அதன் மூலியமா சிலுவையில நீ எடுத்துட்டு வந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில உன் தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமம் 3:15 வெளிப்பாடா ஒரு தீர்க்கதரிசனமா தேவன் சொல்றாரு. ஆதியாகமம் 49:10 என்ன பார்க்கிறோம்னா, அங்க யாக்கோபுன்னு ஒருத்தரை பார்க்கறோங்க. அந்த யாக்கோபு என்ன பண்றாருன்னா, அவருக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் அதுல எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்றாரு. அப்ப தீர்க்கதரிசனமா சில வார்த்தைகளை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 4வது மகனான யூதாவை கூப்பிடுறாரு. யூதா கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய வம்சத்துல தான் சமாதான கர்த்தர் என்னும் இயேசு உன் வம்சத்துல பிறக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆதியாகமம் 49:10 இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறாங்க. அப்ப பாருங்க, என்னாகும் 24:17 அங்க பீலேயாம் தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் பாக்குறாங்க. இந்த என்னாகும் 24:17 என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து யாக்கோபு வந்து யூதாவை பார்த்து சொல்றாரு, அவர் சொந்த குமாரன் யூதாவை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்ப பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, யாக்கோபுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு. என்னன்னா, உன்னுடைய யாக்கோபு வம்சத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், ஒரு நட்சத்திரம் விளங்கும் அங்க. அப்ப இயேசு ஒளி வீசும் நட்சத்திரமாய் யாக்கோபின் வம்சத்துல உதிக்க போகிறார். அப்ப ஒளி வீசும் நட்சத்திரம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 7:14 யாராவது வாசிங்க. ஏசாயா 7:14 சரி, நானே வாசிக்கிறேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பொருள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்காரினேஷன், தேவன் மனிதனாக அவதரித்தார். இன்காரினேஷன் அவதாரம். அப்ப மனிதனாக தேவன் அவதரிக்கிறார். மீகா என்ற தீர்க்கதரிசி மீகா 5:2 என்ன சொல்றதுன்னா, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிற இயேசு, இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா, அவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு அவர் என்னிடத்தில் வருவார். பாருங்க, எப்பிராத்தா என்ற பெத்லகேமே அப்படின்னா பாருங்க, எப்பிராத்தா என்றால் அது சாம்பல் பூமி. எப்பிராத்தா என்றால் சுட்டரிக்கப்பட்ட ஒரு பட்டணம், ஒரு சுட்டரிக்கப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத ஒரு பட்டணத்துல இப்ப இயேசு பிறக்கிறாங்க. அந்த பட்டணத்துல இயேசு பிறந்த உடனே அந்த பட்டணம் எப்படி ஆச்சுன்னா அப்பத்தின் வீடாக மாறியது. பெத்லகேம் எப்படி ஆயிடுச்சு? அப்பத்தின் வீடு ஆயிடுச்சு. முன்ன வியாசார்படின்னு சொன்னாவே நம்ம வெளியே சொல்ல நாமளே வைக்கப்படுவோம்ல. ஏன்னா எல்லா விதமான ஒரு மோசமான மனிதர்கள் இந்த வேசார்பாடில் வாழ்ந்தார்கள். எல்லா ஸ்டேஷன்ல எல்லா கோர்ட்லயும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனா இப்போ இந்த வேசார்பாடியில் எம்கேபி நகர் எப்படி இருக்குன்னா, அங்க இருக்கிற ஜனங்க நல்ல ஜனங்கப்பா, அந்த ஜனங்க நல்லா படிச்சவங்கப்பா, அவங்கள எஜுகேட்டடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறக்கூடிய அளவுக்கு இந்த எம்கேபி நகர் மாறிவிட்டது. அதே போலதான் இந்த எப்பிராத்தா என்ற பெத்லகேம் பாருங்க, அந்த பூமி சுட்டரிக்க பட்டணமா இருக்குது, அது சாம்பல் பூமியா இருக்குது, அது ஒண்ணுமே உதவாத பட்டணமா இருக்கு. ஆனாங்க ஜீவ அப்பம் பிறக்கிறார். அவர் பாருங்க, இயேசு என்னும் ஜீவ அப்பம் அங்க பிறக்கிறார், அவர் கொடுக்கப்பட்டார். இன்று நம் இல்லத்தில் இயேசு ஜீவ அப்பமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஜீவ அப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஜீவ அப்பம் நானே,
என்னை இதை புசிக்கிறவன் என்றென்றும் அவன் மரிப்பதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஜீவவப்பம் நம்மை இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறது. வானத்திலிருந்து வந்த அப்பமாக இருக்கிறது. அது மெய்யான அப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்து பாருங்க, இப்ப நம்ம இயேசு பத்தி பார்த்துட்டோம். அடுத்து தேவன் சொன்ன வார்த்தையை, இயேசுவை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றினார். அப்புறம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறப்பட்டன. பாருங்க, முதலாதாம் அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது, அவனை தேவன் தான் உருவாக்கினார். இரண்டாவது ஆதாம் பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கன்னிமரியாத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டார். அப்புறம் யோசுவா 21:45 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருக்கிறது, நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போக விடவில்லை, எல்லா வார்த்தைகளும் நிறைவேறின. பாருங்க, இந்த யோசுவா தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னா, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி கீழே விழுந்தாங்க. எல்லா வார்த்தைகளும் இயேசுவை பற்றி சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேற்றப்பட்டன. 1 சாமுவேல் 3:19 என்ன பார்க்கறோம்னா, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. பாருங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு வர்றத அதுக்கு முன்னாடியே எல்லா தீர்க்கதரிசனும் பேசுறாங்க. தேவன் ஆவியானவர் மூலமாய் இந்த வேதாகமத்தை எழுதுகிறார். அப்ப எல்லாம் எழுதும் போதும் ஒரு வார்த்தையிலும் கீழே தவறி விழுவலையாம் பாருங்க, எல்லா வார்த்தைகளும் நிறைவேறப்பட்டன. அப்ப தேவன் தான் சொன்னபடியே இந்த உலகத்துக்கு தன் சொந்த குமாரனை மண்ணில் தந்து நம் மீது இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறப்பட்டன. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தோன்றிய மகிமை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் தேவ தூதர்கள் வந்தாங்களோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாச்சுல, அங்கெல்லாம் மகிமை உண்டாச்சுல. அந்த மகிமை புதிய ஏற்பாட்டில் காலத்தில் வாழும் நமக்கும் அந்த மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நியாயாதிபதிகள் 6:11 அங்க கிதியோனை பத்தி பார்க்கிறோம். அங்க கிதியோன் கோதுமை ஆலையில, கோதுமை ஃபேக்டரியில அவரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல திடீர்னு தேவ தூதர்கள் வந்துட்டாங்க. வந்துட்டு யோசுவா கிட்ட சொல்றாங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த கிதியோன்ட்ட சொல்றாங்க பாருங்க. அப்ப தேவதூதன் அந்த மகிமை, அந்த வெளிச்சம் அங்க வெளிப்பட்டது. நியாயாதிபதிகள் 13:9 என்ன பார்க்கணும், மனோவா தம்பதிகளை பத்தி பார்க்கிறோம். அந்த மனோவா தம்பதியில பாருங்க, அந்த மனோவாவுடைய மனைவி அங்க வயல்வெளியில வேலை செஞ்சிட்டு இருக்கா. அப்ப தேவதூதர்கள் இறங்கினார்கள். தேவதூதர்கள் இறங்கினோன்னா வெளிச்சம், மகிமை வெளிப்பட்டது. அப்ப வெளிப்பட்ட உடனே அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளையே உனக்கு இல்லையே, பிள்ளை பெறாத மலடியே, ஆனா நாங்க என்ன பண்ண போறோம், உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறோம். அந்த குமாரன் யாருன்னா, அவன் பெரிய பராக்கிரமசாலியா இருக்க போறான், அவன் பலவானா இருக்க போறான், அவன் பெலிஸ் இருக்கல, அவன் இஸ்ரவேல் மக்கள் அங்க மீட்டெடுக்க போறான். அப்போ உனக்கு குமாரனை கொடுக்க போறோம். ஆனா நீ என்னென்ன பண்ணணும்னா, நீ திராட்சை ரசத்தை அருந்த கூடாது, நீ மது அருந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாரு. கெட்ட, அதாவது இந்த தீண்டத்தகாத எந்த சைடிஷ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா அவரை பார்த்து அப்படியே நெகிழ்ந்து போய் நேரா புருஷன்கிட்ட ஓடுறாப்ப சொல்றான், அத்தான் என்னத்தான் பார்த்தீங்களா, நான் பார்த்தேன் ஒரு மனுஷரை, நான் பார்த்தேன், அந்த மனுஷன் தேவ தூதர்கள் சாயல் இருக்கிறாத்தான். என்னது, அழகா இருந்தாரா அவரு? ஆமாத்தான், அப்படிப்பட்ட ஒரு அழகு, என்ன கலரு, என்ன ஸ்டைலு, அப்படியா, என்னோட அழகா இருந்தாரா? ஆமாத்தான், நீங்களாம் வேஸ்ட், உங்களோட பெரிய அழகா இருந்தாரு, நான் வேஸ்டா, நான் அழகு இல்லையா, என்னோட அழகா இருந்தாரா? அப்ப அடுத்த முறை வரும்போது நீ என்ன கூட்டிட்டு போ, நான் இல்லாத டைம்ல என்ன கூட அழகா, யாராவது இந்த ஊர்ல, ஏன்னா சிம்சோனே பராக்கிரமசாலி பலவான்னா அவங்க அப்பா எப்படி இருப்பாரு மனோவா, என்னோட அழகா, என்னோட பலவான யாராவது என்னையும் கூட்டிட்டு போமா, நான் இல்லாத டைம்ல என் மனைவி கிட்ட என்னோட அழகா யாரா பேசிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு மனோவா சொல்றாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா,
திரும்பவும் அந்த வயலுள்ள தேவதூதர் வந்துட்டாரு. இந்த அம்மா இப்ப என் கணவரை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க கணவர்கிட்ட. இப்ப மனோவர் சொல்றாரு, அம்மா திருப்பவும் அந்த அழகான மனுஷன் வந்துட்டானா, வந்துட்டான் வாயா வாங்க வாங்க அத்தான் வாங்க அப்படின்னு நேராக போறாங்க. இப்போ சொல்றாரு, அவர் பார்த்த உடனே நெகிழ்ந்து போயிட்டாரு. ஏன்னா தேவ சாயல்ல இருக்கிறாரு. நாங்க என்ன பண்ணணும், நீங்க ஏதோ என் மனைவி கிட்ட சொன்னீங்களாமே எனக்கு குமாரனை கொடுக்க போறேன்னு, நாங்க என்ன பண்ணணும்? ஆமா, குமாரனை கொடுக்க போறேன். நீ என்ன பண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, திராட்சை ரசம் நீ சாப்பிடக்கூடாது, அவனுடைய சாம்சனுடைய முடியல நீ சவரகன் படக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாங்க. அப்போ இதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்றோம். எனக்கு குமாரனை கொடுத்துருங்க நீங்க. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் யாருன்னா பெலிஸ்தர்கிட்ட இருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க போறான். ஹல்லேலூயா. அப்போ என்ன குமாரனை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவனுடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கிறது. ஏன்னா அவங்க தேவ தூதர்கள் சொன்னதையும் தேவன் சொன்னதையும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவனுடைய பையன் சிம்சோன் பிறக்கிறான். இவன் பிறந்து வாலிப வயசுல ஜெயஞ்சாண்டிக்கான ஒரு 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 ஃபிகர், ஒரு ஒரு ஆளுமை, அவன்கிட்ட ஒரு திறமை, ஒரு பலவானா இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த வயசுல, அந்த இளம் வயசுல அவனுக்கு என்னென்ன தேவ தூதர்கள் செய்யக்கூடாதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களோ அதையெல்லாம் சிம்சோன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். சாம்சன் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, மது அருந்தக்கூடாது, திராட்சை ரசம் அருந்தக்கூடாது, இவனுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மது மாது இன்னும் ஏகப்பட்ட பழக்கம்லாம் அவன் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறான். அப்போ இந்த பெலிஸ்தர்கள் பிளான் பண்றாங்க, இவனுடைய பலத்தை நம்ம குறைக்கணும், இவனுடைய பலத்தை அவன் எந்த இதில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பெண்ணை திலீலால அனுப்புறாங்க. அப்போ திலீலால சொல்றா, ரெண்டு பேருக்கும் லவ் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் லவ் ஆன உடனே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றான், நான் இந்த பொண்ணை தான்ப்பா கட்டிக்குவேன். இந்த பொண்ணு வேணாண்டா, நல்லாடா, அது நம்ம சொந்தத்துல நம்ம இனத்துல பாத்திரண்டா நான் உனக்கு. நோ டாடி, இந்த பொண்ணு யாருன்னா என் கண்களுக்கு பிரியமாயிருக்கிறார், என் கண்களுக்கு பிரியமாயிருக்கிறார், நான் இவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பொண்ணு கேட்கிறா, சாம் உன்னுடைய பலம் எதுல பாருக்கு? அப்போ சொல்றான், நூலில் இருக்கு, கயிறில் இருக்கு, கம்பியில் இருக்கு, ராடில் இருக்கு, இப்படி சொல்லிட்டு இவன் கம்பி கட்டுற கதைலாம் சொல்றான் அந்த பொண்ணுகிட்ட. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றா, ஒரு முறையும் ட்ரை பண்ணி அவ ஏமாந்து போறா. அவ கடைசியா சொல்றா, சாம் உன்னுடைய பலம் எதுல இருக்கு? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்றாங்கப்பா, என்ன நீ என் லவர் இல்லை, உன் லவர் தான் உண்மையானதை சொல்லிடுவான் அவன், ஆனால் இவன் தான் சொல்ல மாட்டானே, அப்போ உன்னை ஏமாத்துறாண்டி அவனை நம்பாதேன்னு சொல்றாங்க சாம் எல்லாம். ஆனால் நான் உன்னை இன்னும் நம்புறேன்ப்பா, எனக்கு இந்த ஒரு முறை எனக்கு உண்மையை சொல்கிறேன், உன் பலம் எதில் இருக்கு, உன்னை எப்படி நான் சிறுமைப்படுத்த முடியும்? அப்போ சொல்கிறான் அவன், இல்லை நான் முன்ன சொன்னேன்ல அதெல்லாம் யோசிச்சுப்பார், நீ அதில் தான் எதுவும் ஒன்று இருக்கு. இல்லை சாம் நீ பொய் சொல்கிற. அப்போ சொல்கிறா அவ, நான் உன் பெஸ்டி தானே என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ என் பெஸ்டி இல்லடி, நீ என் ஸ்வீட்டியும் கூட, நீ என் பெஸ்டி இல்லை, என் பெஸ்டிகள் என் ஸ்வீட்டி. இப்போ சொல்கிறேன், என்னுடைய பலம் என் தலை முடியல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மது போதையிலையும் மாது போல அவ மடியில் அப்படியே படுத்துறான். இப்போ அவ அப்படியே முடிய கோதி ஏழா பிரிக்கிறா, அந்த முடியை கட் பண்றதுக்கு, அந்த முடியை ஈஸியா சேவ் பண்றதுக்கு ஏழா பிரிக்கிறா. இவன் சுகமா தூங்கிட்டான் மடியில, அப்படியே படுத்து சுகமா தூங்கணும்னு அவ இப்ப பெலிஸ்தரை கூப்பிடுறா. அவன் என்ன பண்ணானுங்க, சவரகனை தலையில வச்சுட்டானுங்க, முடியை கட் பண்றானுங்க, மொட்டை அடிக்கிறானுங்க, ஏந்திரிக்கிறானுங்க. இப்ப ஏந்திரிக்க முடியவரால பலம் எல்லாம் குன்றி போனது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பேரண்ட்ஸு தூதர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தது. ஆனால் பிள்ளையாண்டானாகிய சாம்சன் அதை ஃபாலோ பண்ணல, அவனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக போனது. எந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு என் கண்களுக்கு பிரியமானது இருக்கிறதுன்னு சொன்னானோ அந்த கண்ணை பிடுங்கி அவனை என்ன பண்ணுங்க, சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. இப்போ கொடுமைகளை அனுபவிக்கிறான். ஆனால் வேத வசனம் சிம்சோனை பற்றி எப்படி சொல்லுது, நான் கடைசி எப்படி முடிக்கிறாங்கன்னா, சிம்சோன் வாழ்ந்த காலத்தில் கொண்டதை விட அவன் மரித்த போது கொன்றவர்கள் அதிகம். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சாங்க. ஆனால் இவன் அதுக்காக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மதுவை பற்றி, இந்த மாதுவை பற்றி, இந்த குடியை பற்றி வேதம் வெறுக்கிறது என்பதை நன்காக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக பேர் சொல்வீங்க, ஐயா நான் ஜனவரி 1 நான் விட்டுறேன். ஏன் இப்போ விட மாட்டீங்களா? அதனால் ஜனவரி 1, நான் ஜனவரி 1 நான் இந்த கட்டப்படத்தை விட்டுருவேன், நான் ஜனவரி 1 இதை நான் விட்டுறேன், ஜனவரி 1 நான் அதை விட்டுறேன். ஒரு 3 நாள் நம்ம விடுவோங்க. ஆனால் 4வது நாளை நாம் பற்றிக்கொள்வோம். வேத வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பாவம் செய்தா அவன் அதை அடிமையாக அதற்கு இருப்பான்.
அவ யாருன்னா குமாரன் தான் விடுதலை தர முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஜனவரி 1 இந்த வார்த்தை கேட்கின்ற யாராக இருந்தாலும் ஜனவரி 1க்கு போவாதீங்க. இன்றே ஒரு முடிவெடுத்து, அது என்ன சின்ன பழக்கமாக இருந்தாலும் கெட்ட பழக்கம் பெருசாக இருந்தாலும் அதை இன்றே விட்டு விடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைக்கிறார். லூக்கா 2:9 அங்க பாருங்க, கர்த்தருடைய தூதன் இடத்தில் வந்து நின்றான். அப்ப தேவனுடைய அந்த மகிமை வெளிப்பட்டது. எனக்கு அன்பான தேவன் என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய தூதன் மேரி பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இதோ பயப்படாதீர்கள், எல்லா மனுஷருக்கும் உண்டான சந்தோஷமான நற்செய்தியை சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய மகிமை அங்க வெளிப்பட்டது. அப்போஸ்தலர் இது 12:7 அங்க பேதுருவை பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவருக்கு பெயில் கிடைக்கல. இப்ப யாரு பெயிலா வருதுல, தேவ தூதர்கள் வந்து அவரை அங்க நிற்கும் போது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவர் அழகா ஒரு சிறைச்சாலைக்கு வெளியே போறாரு. இப்ப என்னன்னா, தேவதூதர்கள் வரும்போது அங்க மகிமை வெளிப்பட்டது. அப்போஸ்தலர் 9:13 என்ன சொல்றாருன்னா, அங்க பவுல் வந்து சர்ச்சுகளை அடிச்சு உடைக்கிறதுக்கு அவர் குதிரையில வேகமா போறாரு. அங்க வெளிச்சம் மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவ தூதர்கள் எங்கெல்லாம் வந்தாங்களோ அங்கெல்லாம் பிரகாசம் மகிமை வெளிப்பட்டது. இந்த இயேசு இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். அப்ப நம்ம வீட்டில் பிறந்திருக்கிறார், நம்முடைய இல்லத்தில் பிறந்திருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அப்படியானால் நம்ம வீட்டிலும் இந்த மகிமை நமக்கும் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டார். கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டார். கிறிஸ்து என்றால் என்னங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். கிறிஸ்து என்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வாசியுங்கள் பிலிப்பியர் 2:9-10-11. பிலிப்பியர் 2:9-10-11. இருங்கம்மா. இது பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணி தான் அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குவாங்க. அதே மாதிரி பிரதமரை. ஆனால் ராஜாக்கள்ல ராஜா அரண்மனையில் இருக்கும்போது எப்படின்னா, அங்கே ஓவர் சவுண்டாக இதை சொல்லுவாங்க. எப்படின்னா, 23ஆம் புலிகேசியான ராஜராஜன் சோழன் இந்த நாட்டிற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்று. இப்போ நம்ம வாசிப்போம். அப்போ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் பண்ணும்போது அங்க தேவ தூதர்கள் நிறைந்திருப்பார்கள், நீதிமான்கள் இருந்திருப்பார்கள், அங்க பரிசுத்தவான்கள் அங்க இருந்திருப்பார்கள். அப்போ எப்படி இந்த வார்த்தையை பேசியிருப்பாங்கன்னா, இந்த வார்த்தையை சொல்லி எப்படி அபிஷேகம் பண்ணிருப்பாட்டுக்கணும்னா, இப்ப வாசிமா பிலிப்பியர் 2:9-10. எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி, படிக்குமா, எப்பேருக்கும் பேராத உயர்ந்த பேரை, உயர்ந்த நாமத்தை அவருக்கு வைக்கிறார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு பின்னவர் விண்ணவர் மன்னவர் அனைவரும் மகிழ்வர், முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்ப்பர். அப்புறம் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாமம், உலகத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை தேவன் உயர்த்தி அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு இயேசு என்னும் விலையேறப்பட்ட நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பந்தையில் அமரும்படியாக அவர் ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார். மத்தேயு 20:28 சொல்லுது, மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி அவர் இந்த பூமியிலே இறங்கினார் என்று. தேவனுடைய ராஜ்யத்தை அவர் கொடுக்கும்படியாக லூக்கா 10:11 எழுதப்பட்டிருக்கிறது. அங்க 1 தீமோத்தேயு 1:5 பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த 3ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் வசனம் 16ஆம் வசனம், யோவான் 3:16 இந்த உலகத்தில் அன்பு கூற தம்முடைய சொந்த குமாரனை தேவன் நம்மளுக்கு பரிசாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார். ஒருவருங்க, இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவர் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப 4வது என்ன பார்க்கணும், அடையாளம் கொடுக்கப்பட்டது. இயேசுவின் மூலம் நமக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அது என்ன அடையாளம்னா, மேய்ப்பர்களுக்கு மேஞ்சர் முன்னணி அடையாளம், சாஸ்திரிகளுக்கு நட்சத்திர அடையாளம்.
பிலேயாமுக்கு நட்சத்திர அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்திற்கு அடையாளம் ஒளி. ஒளியாக இருப்பவர் மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவர் ரட்சிப்பின் ஒளியாக இருக்கிறார். இதுவே இயேசுவின் ஒளியாக இருக்கிறது. ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று யோவான் 12:46 நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறேன், உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன் என்று யோவான் 9:5 நம்ம வாசிக்கின்றோம். அதுக்கப்புறமா அவரை நாம் எப்படி அழைக்கிறோம்? நம்ம இயேசு எப்படி அழைக்கிறோம்னா, தேவனிடத்தில் இருந்து வந்ததால் அவரை நாம் தேவ குமாரன் என்று அழைக்கிறோம். ராஜாவாகிய தாவீதின் வம்சத்தில் வந்ததால் அவரை நாம் தாவீதின் குமாரன் என்று அழைக்கிறோம். மனுஷ உறவில் வந்ததால், மனுஷ உருவில் வந்ததால் அவரை நாம் மனுஷ குமாரன் என்று அழைக்கிறோம். அவர் ரட்சிப்பை தர வந்ததால் அவரை நாம் மேசியா என்று அழைக்கிறோம். ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரியாக அவர் உள்ளார். அதற்காக அவர் நாம் எப்படி அழைக்கிறோம்? உலக ரட்சகர், சர்வ வல்லவர் என்று அவரை நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்து என்ன நம்ம பார்க்கிறோம்னா, பரலோகத்தையும் பிதாவையும் நன்கு அறிந்தவர் இயேசுவாக இருக்கிறார். பாருங்க, இப்ப யாரை நம்ம கொடுக்கிறார்னா, தேவன் ஒரு சாதாரண ஆள, ஒரு தெரிந்தும் தெரியாமலும். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, சில டைம் சொல்லுவோம், அவன் இந்த பொசிஷன்ல இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவனை போட்டு எங்க கம்பெனிக்கு மேனேஜரா வச்சிருக்காரு அந்த ஓனர். அப்படிப்பட்ட இயேசு இல்லைங்க இவரு. தேவன் யாரை கொடுத்திருக்காருன்னா, பரலோகத்தின் பிதாவின் நன்கு அறிந்தவர் இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, பரலோகத்தின் ரகசியங்களை அறிந்தவர் இயேசுவை நமக்கு கொடுத்தார். அப்ப பாருங்க, பிதாவை அவர் குறித்து நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். அந்த பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் திறவுகோலாய் அவர் இருக்கிறார். அவர் நரகத்தையும் பாதாளத்தையும் வென்று ஜெயித்தவராய் இருக்கிறார். சாத்தானின் காலில் இயேசு சாத்தானை காலில் போட்டு மிதிப்பவராய் இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக வென்றவர் இயேசுவாக இருக்கிறார். நம் பாவங்களை மன்னிக்க அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அக்கிரமங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கும் பொருளாக தேவன் இயேசுவை கொடுத்திருக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவராய் இருக்கிறார். அவர் பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் பிதாவிடத்தில் நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். பிதாவுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள கொடுத்தவர் தாங்க அந்த இயேசு. பாருங்க, அவரோடு பிதாவோடு சேர்க்க வந்தவர் இயேசுவாக இருக்கிறார். அவர் நமக்காக பரலோகத்தில் ஏற்படுத்தப்பட கொடுக்கப்பட்ட இயேசுவாக இருக்கிறார். அவர் மகிமையின் சாயலை நமக்கு கொடுக்க பட்டவராய் இருக்கிறார் இந்த இயேசு. தம்மை போல் நம்மையும் மாற்ற, அவரை போல் நம்மையும் மாற்ற வந்தவர் தாங்க இந்த இயேசு. அழிவில்லாத வித்தாய் மாற்ற இந்த உலகத்தில் இயேசு கொடுக்கப்பட்டார். பாருங்க, பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில வாழும் நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். நம்மை நீதிமானாய் மாற்ற, நம்மை பரிசுத்தமானாய் மாற்ற, அவரோடு பந்தியில் உட்கார இயேசு மாரநாதாவாய் இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியில் இருந்து நம்மை சொந்த ஊருக்கு அழைத்து செல்லும்படியாக, இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம், நம்ம சொந்த வீடு எதுங்க? நித்திய ஜீவன். அது பரலோகம் அழைத்து செல்ல வந்தவர் தாங்க, கொடுக்கப்பட்டவர் தாங்க இந்த ஈவு, இந்த வெகுமதி, இந்த கிஃப்ட், இந்த பொக்கிஷம் எல்லாமே நம்மை நீதிமானாக்க, நம்மை பரிசுத்தமான ஆக்க மாற்றி நம்ம பரலோகத்தில் நம்மை சேர்க்க தான் இயேசு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டார். நமது பாவங்களை அக்கிரமங்களை எல்லா குமாரன் மூலியமாக மன்னித்து நம்மை தேவனோடு இணைக்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார். பாருங்க, தேவன் கொடுத்த ஈவு என்னன்னா, பாருங்க, தன் சொந்த குமாரனை அவர் தந்திருக்கிறார். அவர் வாழ்வை தந்திருக்கிறார். அவர் ஒளியை தந்திருக்கிறார். அவர் வழியை தந்திருக்கிறார். அவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். அவர் வழியை தந்திருக்கிறார். அவர் மேய்ப்பனை தந்திருக்கிறார். அவர் போதகரை தந்திருக்கிறார். அவர் ஜீவ அப்பத்தை தந்திருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அவர் சமாதானத்தை தந்திருக்கிறார். அவர் மகிமை தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார். அவர் அன்பை தந்திருக்கிறார். அவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். அவர் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தேவ ராஜ்யத்தை நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, தேவ ராஜ்யம் உனக்குள் இருக்குமானால், தேவ ராஜ்யம் நமக்குள் இருந்தால், குமாரன் நம்முடைய அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று பொருள். அப்ப குமாரன் இருந்தால், அப்ப நம்ம எல்லோருடைய பாவத்தையும் அவர் குமாரன் மாட்ட, பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னாக்க அது இயேசுவால மட்டும்தான் முடிப்போம். நாம் இயேசுவை நாம் நம்புவோம், இயேசுவை அன்பாக இருப்போம், இயேசுவை பற்றி கொள்வோம், பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகும். நாம் கண்களை மூடுவோம். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றீர். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றீர்.
வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றீர். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றீர். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தாவே, ஆத்துமா இன்றைக்கு உம்மை நோக்கி நன்றி 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 தகப்பனே, நன்றி அப்பா. எங்களை பாவத்திலிருந்து, எங்களை குற்றத்திலிருந்து எங்களை மன்னித்து விடுவித்து காத்திரே, அதற்காக நன்றி 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 அப்பா. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரை அப்பா தஞ்சமாக, துருகமாக, கேடகமாக, கண்மலையுமாக, அரணாக, கோட்டையாக இருந்தவரே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் குமாரனால் மட்டுமே எங்களது பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும் அப்பா. அதற்காக நன்றி அப்பா. இன்னும் பாவத்திலிருந்து மீளாமல் யாராவது இருந்தால் கர்த்தர் நீங்க துணையாக இருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.